வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இது வந்து முருங்கைக்காய். எங்கள் மரத்தில் காய்ச்ச முருங்கைக்காய் எல்லாமே முத்தி போயிடுச்சு. அதே மாதிரி அடியில் அந்த முருங்கைக்காய்க்கு அடியில் வந்து பசை மாதிரி பிசின் மாதிரி ஒட்டினுச்சு. அதனால் இதை நான் பெரிக்காத விட்டுட்டேன். காய் வந்து நல்லா முத்திடுச்சு. இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா, முருங்கைக்காய் பொடி செய்யலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ இதை வந்து எடுத்து செய்ய போகிறேன். இந்த அளவுக்கு முத்திடுச்சு. இதெல்லாம் வந்து யூஸ் ஆகாது போல இருக்குது. சரி, நம்மளால் இதை வந்து பொடி செய்ய முடியாது. அதனால் இந்த விதையை மட்டும் எடுக்க போகிறேன். இந்த முருங்கைக்காயில் இருக்கிற இந்த விதை, இதை மட்டும் முருங்கை விதையை எடுத்து பொடி செய்யலான்னு இருக்கிறேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இதில் இங்கே வச்சிருக்கிற எல்லா முருங்கைக்காயும் இந்த மாதிரி விதையை எடுத்துட போகிறேன். உரித்து இந்த மாதிரி எடுத்துட்டு இதை வந்து காய வச்சு பொடி செய்ய போகிறேன். பிஞ்சாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்தால் இதை வந்து அரிஞ்சு போட்டு நான் வருஷம் 10 வருஷமாகவே முருங்கை பொடி, முருங்கைக்கீரை பொடி, முருங்கைக்காய் பொடி, இட்லி பொடி இதெல்லாம் வச்சிட்டே இருப்பேன். அந்த மாதிரி இப்போ இதை செய்ய போகிறேன். இப்போ இதை வந்து உரிச்சிட்டேன். இவ்வளோ முருங்கை காயோட முத்தனை விதையை உரித்து வச்சுருக்கேன். இது வந்து விதை, இது வந்து காஞ்ச காயில் இருந்தது, பச்சை காயில் இருந்ததெல்லாம் உரிச்சிட்டேன். இப்போ இது வந்து நம்ம வந்து செதுக்குனா நல்லா வரல, முத்தி போச்சு, வெறும் கட்டை ஆயிடுச்சு. அதனால் இதை விட்டுட்டு இப்போ இதை மட்டும்தான் நான் வந்து காய வச்சு பொடி பண்ண போகிறேன். இட்லி பொடி பண்ணிடலான் இருக்கேன். கொஞ்சோண்டு சாம்பார் பொடி, கொஞ்சோண்டு இட்லி பொடி பண்ணிடலாம். இது விதையாக இருக்கிறதுனால இட்லி பொடி பண்ணிடலாம். இது வந்து காஞ்சி போனதுனால, சதை இல்லாததுனால இட்லி பொடி பண்ண போகிறேன். முருங்கை பொடியும் நான் பண்ணுவேன். இப்போது இந்த முருங்கை விதையை வந்து நான் அரைக்க போகிறேன். மிக்சியில் போட்டு அரைச்சி ஜலிச்சு நம்ம சாம்பாருக்கு போடலாம், இட்லி பொடியிலையும் கலந்துக்கலாம். இவ்வளோ வந்திருக்கு இந்த முருங்கை விதை. இது வந்து இப்படி தூளாக அரைச்சிட்டோம்னா இதை ஜலிக்க முடியாது, மாவு வராது. அதனால் இதை வந்து வாரி இந்த டப்பாவில் போட்டு வச்சிக்கினோம்னா நம்ம சாம்பார் வைக்குவா தூரம் எந்த சாம்பார் வச்சாலும் கொஞ்சோண்டு போட்டு நம்ம வந்து சாம்பார் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வெயில் நாளில் நமக்கு காய் நிறைய கிடைக்கும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம எடுத்து சேஃப்டி பண்ணி சேர்த்து வச்சிங்கன்னா நமக்கு சாம்பாருக்கு எப்போதும் வந்து எதுவுமே இல்லைன்ற இது இருக்காது. முருங்கை காயோட வாசனை வரும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்து நீங்கள் சாம்பாரில் போட்டுட்டு நல்லா இருக்கான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை வந்து நான் வறுத்துட்டேன். இந்த முருங்கை பொடியை வறுத்து நம்ம அள்ளி வச்சிக்கினோம்னா பூர்ணம் பூக்காது, வாசனையாகவும் இருக்கும். அப்படியே அரைச்சி நம்ம வந்து காய வச்சுருந்தா கூட வச்சுருந்தோம்னா வறுத்து போட்டால் தான் சாம்பாரில் டேஸ்ட் வரும். அதனால் வறுத்துருக்கேன்.